பிரின்சிபல்ஸ் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ஹேண்ட்லிங்னா என்னென்னா, மெட்டீரியலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங்னு சொல்கிறோம். ஸோ அதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, எலிமினேட் as மச் ஹேண்ட்லிங் as பாசிபிள். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங்கில் ஃபஸ்ட்டு பிரின்சிபலே பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத ஹேண்ட்லிங் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அதான் அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அவாய்ட் பேக் ட்ராக்கிங் அண்ட் டியூப்ளிகேட் ஹேண்ட்லிங். ஸோ ஒர்க் ஷாப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேக் ட்ராக்கிங் இருக்கக்கூடாது. பேக் ட்ராக்கிங் என்னென்னா, ரிட்டன் ஃப்ளோ இருக்கக்கூடாது. ஸோ மெட்டீரியல் வந்து மறுபடியும் வந்து ரிட்டர்ன் ஆகக்கூடாது. ஸோ டியூப்ளிகேட் ஹேண்ட்லிங் என்னென்னா, வந்த மெட்டீரியலே மறுபடியும் ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டியூப்ளிகேட் ஹேண்ட்லிங்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, அவாய்ட் ஹேண்ட்லிங் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பை த டைரக்ட் லேபர். ஸோ டைரக்ட் லேபர்னு யாருன்னா, ப்ரொடக்ஷன் லேபர். ஸோ ப்ரொடக்ஷன் லேபர் வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து பண்ணக்கூடாது. ஸோ வந்து அவங்க எந்த அளவுக்கு பண்ணாத அளவுக்கு இருக்கணும். மெட்டீரியல் ஹேண்ட்லிங்னு சொல்லி லேபர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ ப்ரொடக்ஷன் லேபர் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கும். அவாய்ட் யூஸிங் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் பிலோ இட்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரெயின் இருக்குன்னா, கிரெயின் ஒரு டன் வந்து வெயிட்டு தான் வந்து அது வந்து லிஃப்ட் பண்ணி ஹேண்ட்லிங் பண்ணுதுன்னா, ஸோ அதில் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து வெயிட் வைக்கும்போது ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டான வந்து நம்ம வந்து ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, மூவ் மெட்டீரியல் இன் யூனிட்ஸ் ஸோ தட் இட் வில் பி எகனாமிக்கல். ஸோ மெட்டீரியலை வந்து ஹேண்ட்லிங் பண்ணும்போது யூனிட்ஸ் படி நம்ம வந்து கொண்டு போகணும். எக்ஸாம்பிள், ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஒரு யூனிட்ஸ் பாக்ஸ் வந்து கொண்டு போயிடுச்சுன்னா நமக்கு டைம் வந்து அதிகமாக எடுக்காது. ஒரு பொருளாக கொண்டு போயிடுச்சுன்னா அதில் டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ அதனால் யூனிட்ஸை வந்து கொண்டு போகலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, யூஸ் கிராவிட்டி ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் வேரெவர் பாசிபிள். ஸோ கிராவிட்டி யூஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு அதிக அளவு எனர்ஜி தேவைப்படாது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஸ்லோப் கன்வேயர். ஸோ இந்த ஸ்லோப் கன்வேயரில் கொஞ்சம் லைட் வைப்ரேஷன் மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும், மெட்டீரியல் வந்து அதில் அந்த கன்வேயரில் ஸ்மூத்தாக வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து அதிக எனர்ஜியோ பவரோ வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிராவிட்டி ஃப்ளோ ஆஃப் மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, மினிமைஸ் த டிஸ்டன்ஸ் மூவ் ஆஸ் அடாப்டிங் ஷார்ட்ஸ் ரூட்ஸ். ஸோ ஒரு மெட்டீரியலை மூவ் பண்ணுறோம்னா அந்த மெட்டீரியலை அந்த பிளான்ட்டை சுற்றியும் கொண்டு வரலாம். ஸோ ஷார்ட் ரூட் பார்த்து ஈஸியாகவும் வந்து கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ரூட்டை பார்த்து நம்ம வந்து மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ணும்போது இன்னுமே டைம் வந்து கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஸ்டாண்டர்டைஸ் த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட். ஸோ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் பண்ண எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த எக்யூப்மெண்ட்டை வந்து கேலிப்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ கேலிப்ரேஷன் என்னென்னா, எக்யூப்மெண்ட் வந்து வெல் கண்டிஷனில் இருக்கணும். ஸோ 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஒருக்காவோ அதை வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும்.